நீங்கள் ரஜினி கூட எடுத்துங்க, ஒரு 20 வயசில் பேரன் கூட வந்தாச்சு தான். இன்றைக்கும் ஒரு 20 வயசு பொண்ணோட ஒரு டூயட் பாடுவார், அப்படி பண்ண முடியும். ஆனால் அதே ஒரு கதாநாயகியால் நிச்சயமாக முடியாது. இது ஒரு பெரிய வந்து ஒரு சாபகம். அதுவும் குறிப்பாக உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு அடுத்தது அம்மா ரோல், அக்கா ரோல் இப்படி தானே தவிர யாரும் கதாநாயகி வரவே முடியாது. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சினிமாவில் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். இல்லை, அது மாறுபட்டிருக்குன்னு சொல்லலாம் சார். இப்போ நயன்தாரா நடிக்கலையே தொடர்ந்து கதாநாயகி. அதுதான் இங்கே சில விதிவிலக்குகள் மட்டுமே நீங்கள் வச்சுக்கிறீங்க. நயன்தாரா கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரக்டர் வைஸாக எந்த மாதிரியான கேரக்டர் எடுத்து நடிக்கிறாங்கன்னு பாருங்கள், புரியுதுங்களா? அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் கல்யாணம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு சரிவு தான். ஆஃப்டர் மேரேஜுக்கு பிறகு நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்னால் இப்படியே கூட நான் சொல்கிறேன், அப்போது கூட ஒரு வயது மூப்பான ஒரு கேரக்டர் மாதிரி தான் வருமே தவிர நீங்கள் வந்து பழையபடி நீங்கள் போயிட்டு பழையபடி நீங்கள் வந்து இவங்களோட ஜோடி போட முடியாது, சின்ன நடிகர்களோட ஜோடி போட முடியாது. நான் சொல்ல வருது என்னென்னா, இப்போ புதுசாக ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கலாம், ஒரு 25-30 வயசில் ஒரு ஹீரோ வராருன்னா அவங்களோட ஜோடி போட்டு நடிக்க முடியாது. ஆனால் அதே ஆண்களாக இருந்தாருன்னா ரஜினி 72 வயசானாலும் அவர் யாரோட ஜோடி போடுவார்னு கேட்டிங்கன்னா ஒரு 30 வயசில் இருக்கிற கீர்த்தி சுரேஷோட ஜோடி போடுவார்.